ஒரு மிக சிறந்த ஒரு சேவை நிறைந்த ஒரு திட்டம். ஏழை எளிய மக்கள் எல்லாம் பயன்பெறுகிற இடத்துல, அதுவும் குறிப்பாக இந்த மாநகராட்சி பகுதியில் இருக்கிற நான் சார்ந்திருக்கிற அந்த பகுதி, இந்த டேங்கர் ஃபவுண்டேஷன் என்பது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இங்கே பல ஏழை எளிய மக்கள் இந்த டயாலிசிஸ் சென்டர் எல்லாம் பயனடைகிற விதத்தில் நிறைய பேர் இங்கே பயனடைச்சிருக்காங்க. அதை சொல்லி நான் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இந்த லதா மேடம் அது யாருன்னு தெரியல, இங்கே இருக்காங்களான்னு தெரியல, வரல, அவங்கள தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். என்கிட்ட வருகிற உதவி கேட்டு வரவங்களோ அந்த மாதிரி தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். மறுப்ப பேச்சே இல்லை. உடனே அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பெட்டு ரிலீஸ் ஆன உடனே அடுத்து உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து பல ஆண்டுகளாக சேவை. ஏன்னு சொன்ன இந்த உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதியாக வந்து 2001 தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் இந்த ஊர் தலைவர், அதுக்கப்புறம் மாமன்ற உறுப்பினர், இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இங்கே இருக்கிற காரணத்தினால் இங்கே இந்த சேவை என்பது எப்படி இவர்கள் நிறைவேற்றி தருகிறார்கள் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆகவே இது தொடர வேண்டும். அதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கி ஒரு 19 பெட்டு மேலே, 19 பெட்டு தானே சார், 19 பெட்ஸ் இன்றைக்கி மேலும் பயனடைகிற இடத்துல பல அந்த திட்டத்தை கொண்டு வந்த இந்த ரோட்டரி கிளப் நிர்வாகத்திற்கு என்னுடைய இதயமான நன்றியையும் பாராட்டுதல் இந்த தேர்தலை தெரிவித்து, உங்கள் பணிகள் மேலும் மேலும் சிறக்க வேண்டும். இது போன்ற நிறைய ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதில் நீங்கள் பல பணிகளை செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்புக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரோட்டரி சங்கம் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து தொடர்ந்து இந்த சிறுநீரக பாதுகாப்பு திட்டத்தில், குறிப்பாக டயாலிசிஸ் செய்வதில் அதற்கான நெருக்கடியை, அதற்கான பாதிப்பை மக்களிடையே இருந்து போக்குவதில் பல்வேறு வகைகளில் தொடர்ச்சியாக கடந்த 4 ஆண்டுகளாக உதவி கொண்டிருக்கிறது. இதுவரை ஏறத்தாழ 30 இடங்களில் 150க்கும் மேற்பட்ட டயாலிசிஸ் இயந்திரங்களை ரோட்டரி சங்கம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து உருவாக்கி இருக்கிறது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒரு மருத்துவமனையிலும் நானே ஒரு 7-8 இடங்களில் திறந்து வைத்திருக்கிறேன். வடசென்னை பகுதியில் ஏராளமான இடங்களில் இந்த டயாலிசிஸ் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னதைப் போல, ஏற்கனவே டேங்கர் ஃபவுண்டேஷன் சார்பில் இங்கே ஒரு டயாலிசிஸ் யூனிட் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அதனுடைய பயன்பாடு பெருகி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கூடுதலான வகையில் இயந்திரங்களை அமைத்து இங்கே இந்த திட்டத்தை இப்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார்கள். 19 எண்ணிக்கையிலான இந்த டயாலிசிஸ் அமைப்பு என்பது உண்மையிலேயே பெரிய ஒரு பயனுள்ள ஒன்று. இங்கே மரியாதைக்குரிய நிர்வாகிகளுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவிப்பது, இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மக்களிடையே இருக்கிற பெரிய அளவிலான இந்த பாதிப்பை போக்குவதற்கு, அவருடைய குறைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், இப்படி ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அரசு சிறுநீரக பாதுகாப்பு என்கின்ற ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாய் அரசு மருத்துவமனைகளுக்கு வருகிற 30 வயதை கடந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் சிறுநீரக பரிசோதனைகள் செய்து தொடக்கத்திலேயே அவருடைய ஆல்புமின் அளவை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளிக்க தொடங்கினால் நிச்சயம் அவருடைய சிறுநீரகம் பெரிய அளவில் பழுதடைந்து டயாலிசிஸ் செய்ய வேண்டிய அந்த நிலைக்கு கூட செல்லாமல் பாதுகாக்கலாம். எனவே தான் அவர்களை பாதுகாக்கும் அந்த பணியினை இந்த அரசு செய்து இன்றைக்கு அந்த திட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட புதிய டயாலிசிஸ் இயந்திரங்கள் அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் ரோட்டரி சங்கமும் இன்றைக்கு அரசோடு ஒருங்கிணைந்து 150 டயாலிசிஸ் இயந்திரங்களை கொண்டு வந்திருக்கிறது. இதனுடைய பயன்பாடு என்பது இன்றைக்கு உடற்பயிற்சியின்மை, உணவு பழக்க வழக்கங்களினால் ஏற்படுகிற பாதிப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்களினால்
உலகம் முழுவதுமே இந்த சிறுநீரக பாதிப்பு என்பது நீரிழிவு நோயினால் ஏற்படுகிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். எனவே இதை பாதுகாப்பதற்கு ஏழை எளியவர்களுக்கு இந்த பாதிப்பு வந்தால் வாரத்திற்கு 2 முறையோ 3 முறையோ அவர்கள் டயாலிசிஸ் செய்து கொள்ள வேண்டிய நிலை வருகிற போது நிச்சயம் மாதம் ஒன்றுக்கு 10,000 15,000 வரை செலவாகும். ஒரு ஏழைக்கு இந்த சிறுநீரக பாதிப்பு வந்துவிட்டால் அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்படுகிற வரையில் அவருக்கு டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிற அந்த நிலை தொடர்கிற போது என்னதான் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்த சொத்தையும் இழக்க வேண்டும், வசதியே இல்லாதவர்களாக இருந்தால் உயிரை இழக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை போக்குவதற்குத்தான் இன்றைக்கு இது போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த மிக சிறப்பான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இதுவரை டயாலிசிஸ் இயந்திரங்கள் எங்கே இருக்கிறது என்றால் இது போன்ற மாநகர பகுதிகளிலும் நகர பகுதிகளிலும் தான் இருக்கிறது. முதல் முறையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதன் முறையாக மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒரு 50 இடங்களில் டயாலிசிஸ் சேவையை கொண்டு வருவதென்று முடிவெடுத்திருக்கிறோம். மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதுவரை டயாலிசிஸ் அந்த பயன்பாடு என்பது இல்லை, கிராமப்புறங்களில் இருக்காது. கிராமப்புறங்களிலே இருப்பவர்களுக்கு இந்த சிறுநீரக பாதிப்பு வந்தால் அவர்கள் மாநகர பகுதிக்கோ நகர பகுதிக்கோ வந்து தான் டயாலிசிஸ் செய்து செல்ல வேண்டும். ஒருவர் ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் செய்து விட்டு செல்லுகிற போது பேருந்திலோ அல்லது எந்த விதமான வாகனத்திலோ செல்லுகிற போது அவருடைய உடல் அசதி, உடல் பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாகி அவர்கள் வீடு போய் சேர்வதற்குள் பெரிய பாடாகிவிடும். எனவே இந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்தியாவில் முதன்முறையாக கிராம பகுதிகளிலே இயங்குகிற மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் டயாலிசிஸ் என்கின்ற ஒரு சேவையை உங்களை நம்பித்தான் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சேவையை முழுக்க முழுக்க தன்னார்வலர்களை பயன்படுத்த தான் இன்றைக்கு அரசு திட்டமிட்டிருக்கிறது. எனவே ரோட்டரி சங்கத்திற்கு ஒரு வேண்டுகோள், தொடர்ந்து இந்த டயாலிசிஸ் இயந்திரங்களை வாங்கி தருவதில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான முன்னெடுப்பை கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அரசோடு ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 50 இடங்களிலும் நடத்தப்படுகிற மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வரவிருக்கிற இந்த டயாலிசிஸ் இயந்திரங்கள் வருவதற்கு நீங்கள் அரசோடு கைகோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 50 சென்டர்ஸ் எங்கே என்பதை பட்டியலிட்டு உங்களிடத்தில் தருகிறோம். உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு திரு ராஜசேகர் அவர்கள் ஒருங்கிணைந்து ரவுண்ட் டேபிள் நிர்வாகத்தினர் ஒருங்கிணைந்து எந்தெந்த இடத்தில் யார் யார் அரசோடு கைகோர்ப்பது என்கின்ற அந்த நிலையை நீங்கள் அறிவித்தால் நன்றாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு அற்புதமான விஷயம், இந்த அரசு கடந்த நிதிநிலை அறிக்கையில் இன்னொரு செய்தியும் அறிவித்திருக்கிறது. அதாவது இந்த டயாலிசிஸ் செய்து முடித்து விட்டவுடன் அவர்களுக்கு அந்த நோயாளிகளுக்கு பெரிய அளவிலான அந்த புரத சத்து உடனடியாக தேவை. அந்த புரத சத்து உடனடியாக ஏழை எளியவர்களுக்கு உடனே கிடைத்து விடாது. எனவே தான் இந்த அரசு இப்பொழுது இன்னொரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். அரசு மருத்துவமனைகளில் இந்த டயாலிசிஸ் செய்து கொள்பவர்களுக்கு இலவசமாக புரத சத்துள்ள உணவு தருவதற்கு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த வகையில் அந்த டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு புரத சத்து நிரம்பிய 150 மில்லி பால், அதாவது 150 மில்லிகிராம் பாலும் 2 வேக வைத்த முட்டைகளின் வெள்ளை கருக்களும் 50 கிராம் சுண்டலும் குறைந்த சோடியம் மற்றும் பொட்டாசியம் உள்ள 3 பிஸ்கட்டுகளும் உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் டயாலிசிஸ் செய்து கொள்ளுகிற நோயாளர்களுக்கு உடனடியாக இலவசமாக தரவிருக்கிறோம். அந்த திட்டத்தை மிக விரைவில் தமிழ்நாட்டில் தொடங்கவிருக்கிறோம். இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே ஒரு அரசு மருத்துவ சேவை என்பது இலவசமாக டயாலிசிஸ் செய்வது. ஆனால் டயாலிசிஸ் செய்தவர்களுக்கும் இந்த புரத சத்துள்ள உணவை தருவது என்கின்ற அந்த மகத்தான திட்டம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த திட்டத்தை மிக விரைவில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தவிருக்கிறோம் என்பதை தெரிவித்து, நம்முடைய ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரை தொடர்ந்து அரசுக்கு பல்வேறு வகைகளில் கைகோர்த்து கொண்டிருக்கிறது. கொரோனா பேரிடர் காலங்களில் இன்றைக்கு அதற்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், ஜெனரேட்டர்ஸ்,
போன்ற பல்வேறு விஷயங்களில் தமிழக அரசோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற சத்தியலோக்காக இருந்தாலும், டேங்கராக இருந்தாலும், ரவுண்ட் டேபிளாக இருந்தாலும் பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்தது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த போரூர் பகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு நன்றியினை தெரிவித்தார். அவர் சொல்லும் போதெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு மிக சிறப்பான சேவையை நீங்கள் அளித்து கொண்டிருப்பதை மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார். அந்த வகையில் இந்த திட்டத்தை இங்கே தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். இன்றும் கூட இந்த அமைப்பு இதுவரை நீங்கள் இன்சூரன்ஸில், அதாவது காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் இன்னமும் இணைத்து கொள்ளாமல் இருந்தால் இந்த வாரமே நீங்கள் அதற்கான அப்ளிகேஷனை போடுங்கள். நான் உடனடியாக அனுமதி தர சொல்லுகிறேன். இப்போது நீங்கள் அரசோடு அதற்கான அனுமதியை நீங்கள் பெற்றுவிட்டால் இங்கே வருகிற நோயாளர்களுக்கு இலவசமாகவே, நீங்கள் முழு இலவசமாகவே செய்து தரலாம். குறைந்த கட்டணத்தை கூட இங்கே வாங்க வேண்டிய அவசியமில்லை. முழு இலவசம் என்கின்ற வகையில் அரசு உங்களுக்கு காப்பீட்டு திட்டத்தை இதில் இணைத்து தரும். எனவே ஒவ்வொரு நோயாளர்களுக்கும் நீங்கள் செய்கிற அந்த குறைந்தபட்ச செலவை அரசு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் என்கின்ற வகையில் அந்த திட்டத்திற்கு நான் உறுதுணையாக இருக்க விரும்புகிறேன். எனவே உடனடியாக அதற்கான மனுவை இந்த டேங்கர் ஃபவுண்டேஷன் மனு தந்தால் நானும் செய்து தருவதற்கு காத்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி உங்கள் சேவை தொடர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.